ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி, எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் இட்லி பிளேட்டை வச்சு அதில் 1/4 கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை நல்லா அலசிட்டு அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் வெந்த பிறகு இட்லி பாத்திரத்தை திறந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் வெந்ததுலே லெமன் நல்லா வெந்து அதில் இருக்க சாறு பூரா வெளியே வந்திருக்கு பாருங்கள். நல்லா உள்ளே இருக்க சதை பூரா வெளியே வருது. இப்போ அப்படியே ஆற விட்டுடலாம். இதை ஆறின பிறகு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இதை கத்தியால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இன்றைக்கி ஊறுகாய் ரெசிபி செய்கிறேன். இப்போ பாருங்கள், கத்தியால் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஊறுகாய் சேர்த்துனா அதை உப்பில் போட்டு நல்லா ஒரு வாரத்துக்கு ஊற விடணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சட்டுன்னு ஈஸியாக இது மாதிரி வேக வச்சு உடனே இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் லைட்டாக செவந்து வரணும். பாருங்கள், வறுபடை பார்த்தே கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். கடுகு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வெந்தயம் செவந்து கடுகு பொரிஞ்சதும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வாணலில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், கடுகு நல்லாவே பொரிஞ்செடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் இந்த கடுகு பொடியெலாம் கருகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதோட மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வச்சு சேர்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் நல்லா கருகிடும், கலர் மாறிடும். இப்போ இதில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுலே நல்லா மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போய் லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லெமன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. நம்ம எப்பயோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம், ஆனால் அதில் இருக்க சூட்லேயே கலந்திங்கனாலே போதும். அடுப்பை திரும்ப ஆன் பண்ணலாம் வேண்டாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கங்க. கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஊறி கரைஞ்சி வரும். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு இது நல்லா ஆறின பிறகு கண்ணாடி பாட்டிலில் போட்டு சர்வ் பண்ணி 1 மாதம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் லெமன் ஊறுகாய் ரெடி. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.